ப்ளவுஸ் பின்னால் பின்பக்கம் ப்ளவுஸ் கட்டிங் போடலாம். கீழே தையலுக்கு 1.5 இன்ச் விட்டுக்கோங்க. கழுத்து நீளம் 13.5 ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டு 14 வச்சுக்கோங்க. இந்த பக்கமும் 14 வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு. இது பாருங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு கழுத்து நீளம் 2.5, தோள்பட்டை 3 வச்சுக்கோங்க. கொஞ்சம் பாடி தான். கழுத்து நீளம் 8. அளவு ப்ளவுஸில் நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்படி அளவு ப்ளவுஸ் 2ஆக வச்சு இதை வச்சு நம்ம கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி போதுமான அளவு. இந்த இடத்துல ஒரு 2.5 வச்சு கோடு. நேராக ஒரு பாக்ஸ் போட்டுவாங்க. ஆம்பூ ஒரு 6 வச்சுக்கோங்க. இது ஒரு 3 வச்சு ஒரு கோடு போட்டு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு. இந்த இடத்துல ஒரு 1.25 எடுத்துக்கோங்க. போதுமான அளவு. இந்த இடத்துல மார்பு சுற்றளவு அவங்களது 11.5. கோடு போட்டுக்கோங்க. தையலுக்கு 2 இன்ச்சு. இந்த இடத்துல மார்பு சுற்றளவும் இந்த ஆம்கோல் அளவு 8.5 ஜாயிண்ட் ஆகணும் கரெக்டாக. அப்போ தான் நம்மளுக்கு ஜாக்கெட் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இன்னும் குறைக்கணும். அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு 5.5 வச்சுக்கணும். 11.25 வச்சுக்கலாம். இதில் வந்து ஒவ்வொரு டைம் நான் சொல்லி கொடுக்குறப்பையும் இன்னும் தெளிவாக நான் சொல்லித்தரேன். இப்படி கரெக்டாக 9.5 வரணும். 8.25 வந்தாலும் ஓகே. ஏன்னா அவங்க அளவு ப்ளவுஸ் மாறி இருக்குது. நான் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அளவுகள் கூட தான் வைக்கணும். அதனால் கொஞ்சம் சேர்த்தி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கம்மியாக தான் இருக்கக்கூடாது. சேர்த்தி இருந்தாலும் நம்ம அளவு ப்ளவுஸில் அவங்க கொஞ்சம் பெரிய உடம்பு அளவு ப்ளவுஸில் நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணியாகும். அதனால் இதுதான் பின்பக்கம். நாம் இதை கட்டிங் போட்டுக்கலாம்.
பக்கம் அவங்க உயரம் வந்து 13. வர மாதிரி ஒரு கோடு போடுவாங்க. நம்ம அப்படியே மடக்கிடுவோம். கரெக்டாக 13 வர மாதிரி வச்சுக்கோங்க. 3 உயரம். சரிங்களா? ப்ளவுஸை நான் கரெக்டாக போட்டு கிராஸ் கட்டிங் தான். நல்லா கிராஸாக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக இதுக்கெலாம் ஒரு கோடு போடணும். இந்த இடத்துல இப்படி சுற்றியும் இப்படி பண்ணிக்கலாம். கோடு போட்டுக்கலாம். இதை பண்ணிவிட்டு நாம் மறுபடியும் அளவு சொல்லித்தரேன். பட்டிக்கு ஒரு 2.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க கோடு பண்ணிட்டு. இதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து வச்சோம்னா இதில் நான் அளவு எடுத்துக்கலாம். முன்கழுத்து அவங்களுக்கு 6, இது 2.5. சரிங்களா? கழுத்துக்கு பட்டி ஒரு 4.5. கப்ஸு சைஸு 3, ஒரு 3.25, 4.25. 3 + ஒரு 1.25 எடுத்துக்கோங்க. 4.25 ஆகும். கரெக்டாக இந்த கோட்டுக்கு இதுக்கு வர மாதிரி ஒரு கோடு போட்டு இடத்துல ஒரு 3 வச்சுக்கோங்க. ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு 5. இப்போ இது மேலே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு, இதில் ஒரு கோடு இப்படி பண்ணி ஆம்கோல் ஸ்கேல் எடுத்து இப்படி கழுத்துக்கு கொஞ்சம் கைக்கு கொஞ்சம் அவ்வளோதான். ஒவ்வொரு டைமும் நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இதை எடுத்து வச்சுக்கோங்க. துணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் வெட்டுறப்ப இதை இப்படி மடக்கி இந்த கோட்டோட ஒன்றா வச்சு இப்படி சார்பாக இப்படி ஒரு கோடு இந்த இடத்துல ஒரு அளவு இந்த பாருங்க.
இப்படி எவ்வளோ அளவு வேணும் இதையே கூட அப்படியே வைக்கணும். ஏன்னா பட்டிக்கு அப்புறம் துணி பத்தாத போயிடும், ஜாயிண்ட் போட்டால் நல்லா இருக்காது. இதெல்லாம் அப்படியே பட்டிக்கு வச்சுக்கணும். இதையும் ஸ்ட்ரைட்டாகவே எல்லாம் கட்டிக்கணும். இது வந்து கழுத்து. இப்போ நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் அடுத்த வீடியோவில் ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன்.